எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோர்ட்ல நல்லபடியாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கரூர் இஷ்யூ நடந்த அந்த போலீஸ் விசாரணை இப்போ சிபிஐக்கு மாத்திரம்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இது ஏன் இப்போ இது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை, அது கரெக்டான இடத்துக்கு கொண்டு போக முடியல அப்படின்றனால தான் இப்போ இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்தன் அவர்கள்ல போய் மனு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் விசாரணையில எங்களுக்கு எந்த திருப்தியுமே கிடையாது, இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு கோர்ட்ல அதுக்கான உத்தரவும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்பவம், கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா, போன மாதம் 27ஆம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்துச்சு பிரச்சாரம். அதில் 41 பேர் இறந்துருக்காங்க கூட்ட நெரிசல்ல. அது ஏன் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு இல்லை. அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க, அதுதான். அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். அங்கே எந்த ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம், கூட்ட நெரிசல்ல வரலாம். ஃபீட்டே பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 40 அடி தான் இருக்கும். ஸோ அதில் அவ்வளோ ஜனத்தில் அது கோஇன்சிடென்ஸ். இது எப்படி நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது சிபிஐக்கு மாற்றினது ஒரு நல்ல விஷயம். இது கூடிய சீக்கிரம் இது வெளியே வரணும். என்ன இப்போ நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், மக்களாக சொன்னாங்க சிபிஐ கொண்டு போகணும், காவல்துறை மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது எந்த ஒரு மூவும் இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே இருக்காது. எல்லாமே அவங்க பசிபிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இது சிபிஐக்கு மாற்றணுன்றது தான் ஒரு ஏமாவே இருந்துச்சு. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா விஜய் உடனே பாஜக கிட்ட போயிட்டாரு அப்படின்னு. அது கிடையாதுங்க. உண்மை வெளியே வரணும், அது யாரு வேணா சொல்லலாம், ஓகேவா? அவர் உண்மைதான் கேட்கறாரு, அதுக்காக பாஜக கிட்ட தான் போகணும்னு இல்லை, ஓகேங்களா? உண்மை வெளியே வரணும், அதுக்காக சிபிஐ கேட்டோம், அவங்கதான். இப்போ அதுல பாஜக ஒரு நிர்வாகி உமா ஆனந்தன் அவர்கள் மனு போட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்து ஜட்ஜி உத்தரவு போட்டிருக்காரு, இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேருக்கு அது புரியலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அது அவங்க சாய்ஸ் தான், நம்மளுக்கு தேவை கிடையாது. இனி வர போறது என்னென்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், தமிழிசை அவங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக காமிச்சிருக்காங்க. அண்ணாமலை, உதயநிதி, விஜயன் எல்லாரும் காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு பச்சை வண்டி ஒன்று வாங்கிச்சு, அவங்க கூட பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. அது உமன் காலேஜ்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அந்த எல்லாரும் ஃபோட்டோக்காம ஒரு வைப் இருந்துச்சு. விஜயனா ஃபோட்டோ காமிச்சுன்னு கூஸ் பம்ப்ஸ், அவ்வளோ சவுண்ட்ஸு. அது யாருமே எதிர்பார்க்கல, அப்படி ஒரு சவுண்டு. நம்ம எதிர்பார்த்தோம், கீழே உட்காந்து அதில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரியான சவுண்டு. அதில் அந்த மூலியமாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ விஜயனை வேல் நிற்கிற மாதிரி. என்ன, அவருக்கு மாஸ்க் குறையவும் குறையாது. அவர் பீக்கு. சும்மா இருக்கிறவங்க வர சுட்டு போவாங்க, எதனாலும் பேசணும்னு பேசுவாங்க. பட் ரியாலிட்டியே பார்த்தீங்கன்னா அங்கே என்னவோ அதுதான். எங்கே போனாலும் சரி, ஒரு குழந்தைகிட்ட ஃபோட்டோ கட்டினா கூட அது ஃபேஸ் அப்படியே ஒரு பிரைட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால மற்றவங்க பேசுறதுன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது, நம்ம பாட்டு போயிட்டே தான் இருக்கணும், அதுதான் நம்ம வேலை. அப்புறம் நேற்று விஜயண்ணா அந்த கரூர்ல இறந்தவங்க குடும்பத்துல எல்லார்கிட்டையும் வீடியோ கால் பேசியிருக்காரு. ஒரு ஈவினிங் 4:30க்கு அப்படி பண்ணி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் 20 குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்காரு. அதுல முக்கியமா தனுஷ்குமார் என்ற அவங்க குடும்பத்துல அவங்க தங்கச்சி கிட்ட பேசியிருக்காரு. 15-20 மினிட்ஸ் கிட்ட பேசியிருக்காரு. ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஒரு அண்ணாவும் அவங்க கூட இருப்பம்மான்னு சொல்லியிருக்காரு. பெரிய விஷயம், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் சில பேர் அது புரியாது, அதோட வழியில இருந்தாலும் அது தெரியும். அது சில பேர் புரிய போறது இல்லை, அது பேசணும் வேஸ்ட்டு தான். ஸோ அது உள்ளேருந்து சொல்றதே பெரிய விஷயம். அது உள்ளேருந்து தான் ஒரு அண்ணாவா நான் இருக்கேன் உங்களுக்கு தங்கச்சி அப்படின்றதான் அவங்க விஷயம். ஏன்னா நேரில் சீக்கிரம் போக முடியல, நான் நேர்லயே சந்திப்பேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு இருக்கேம்மா, நான் கூட சீக்கிரம் நான் வருவேன், எல்லாரையும் உங்களை பார்ப்பேன், அண்ணன் போயிட்டாருன்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குறாரு. சில பேர் தற்கொலைங்களா, அது புரியாம போறது இல்லை. 20 குடும்பத்துக்கிட்ட பேசி எல்லாரும் நான் செய்யறேன், நான் கூட இருப்பேன்,
ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது, வீடியோ பேசும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதீங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்கன்றது ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். ஏன்னா அது பப்ளிசிட்டி ஆகிடக்கூடாது இல்லையா. ஏன்னா அது அவங்க வந்து ஒரு ஆசைக்கு எடுப்பாங்க, ஒரு அண்ணாவை நினச்சி எடுப்பாங்க. பட் வெளியே இருக்கிறதுங்கள வந்து ஒரு மாதிரி டைப்பு, அது எதோ பேசும், இதுதான் சாக்குன்னு. பார்த்தியா வீடியோவோட பார் சொல்லிட்டு போய் எடுக்கிறாரு பார், அப்படி இப்படின்னு தான் நான் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுல்ல. இது வந்து உங்களோட நான் இருக்கேன், ஒரு அண்ணா தம்பியா நான் இருப்பேன், அதுக்காக அது போட்டோலாம் எடுக்க ஜென்ரல் தான். கூடிய சீக்கிரம் அண்ணன் வெளியே வர போறாரு, அவங்களுக்கு நல்லதை நான் செய்வாரு, அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பாரு, அவங்க வீட்டுக்கு போக போறாரு. அது இன்னும் இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க போகுது. சாரி, சாப்பிட்டாங்க கொஞ்சம், அதான் ஓகேங்களா. இதுக்கப்புறம் அவர் வெளியே வர போறாரு. அடுத்து அவர் 41 குடும்பம் செஞ்சுட்டு பிறகுதான் அதுக்கு அடுத்து என்ன பிளான், மாநாடு பத்தியோ பிரச்சாரத்தை பத்தியோ ஒரு கூட்டம் போட்டு அதை பேச போறாரு. அதுக்காக தான் வெயிட் பண்றோம். அவர் போயிட்டு அங்க நிக்கணும், அதுதான் எல்லாரோட கருத்தும் கூட. அவர் போய் ஃபேமிலியோட நிக்கணும். அவர் 1 மாசம் கழிச்சு வந்தாரு, 6 மாசம் கழிச்சு வந்தாரு, அவருக்குன்னு வருவாரு, அவருக்குன்னு நேரம் வரும். அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் அது புரியாது, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அது யாருன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ அதனால தேவையில்லை. அப்புறம் இன்னைக்கு இன்னொன்று பார்த்தேன். இன்னைக்கு நாடாளுமன்ற கமலம் ப்ளஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த இடத்த போயிட்டு முற்றுகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்காங்க போயிட்டு. அவர் பார்த்து என்ன பண்ண போறாரு தெரியல. அவர் தான் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தாராம், அந்த வீட்டுக்கும் போயிட்டு ஆதரவு கூறியிருக்காரு. அது நல்ல விஷயம், ஒரு போகிறது நல்ல விஷயம். பட் அந்த இடத்துல நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. ஏதோ சம்திங் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. அவர் ஏதோ நினைச்சு பண்றாரு. அப்புறம் இன்னும் சொன்னாரு, கூட்டம் ஓட்டம் மாறாதுன்றதான் ஒரு விஷயம் சொன்னாரு. அப்பயும் ஒரு கூட்டம் வரலன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் காணோம், ஃபுல்லா பத்திரிகை தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று தலைமுறையில வந்து விஜயோட ஸ்பீச் கேட்க அது போடும்போது புதிய தலைமுறையே காணும், சேனலே காணும். அது ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளவு பயம் போகுது. நீங்க இப்படிதான் பண்ண முடியும், வேற வழியே இல்லை. நீங்க எது அடக்கணாலும் சரி, ஒடுக்கணாலும் சரி, அதெல்லாம் வெளியே வந்துடும். மக்கள் தெளிவா இருக்காங்க, அதுல ஒரு மாற்றமே இல்லை. இந்த இஷ்யூ நடந்தது, கூடிய சீக்கிரம் அதுக்கான தீர்வு சிபிஐ கிட்ட இருந்து வரும் நான் நம்புறோம். ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஒரு 25 days கிட்ட ஆக போகுது. அது சிபிஐ மூலியமா என்னென்ன நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம், யார் செருப்பு வீசுந்து, அதோட பேக்ரவுண்ட் என்ன, ஆம்புலன்ஸ் யார் உள்ள விட்டது, அங்க இருக்கிற கரண்ட் யாரு ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது, இப்படி நிறைய கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு, விஜயனாக்கும் இருக்கு. பட் நம்ம நினைப்புறத வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாட்சி வேணும் இல்லையா. அது சிபிஐ கண்டிப்பா கண்டுபிடிக்கும் நம்புறோம். அது கூடிய சீக்கிரம் அதுக்கான நியூஸ் வரும். இது யாரும் அடக்க முடியாது. இது ஏன் போலீஸ் கிட்ட இருந்து இப்படி போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை, மக்கள் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்களே டிஎம்கேவே அவங்களே ஒரு போலீஸ் அதிகாரி நியமிச்சு விசாரணை, அது எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமாக தானே இருக்கும். ஆனால் வந்து அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக வந்து உமானந்தன் அவர்கள் மனு போட்டு இன்னைக்கு அதுக்கான உத்தரவு எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் வரும், நம்மளும் பார்ப்போம். இனி வரப்போற காலங்கள்ல எப்படி கொண்டு போறது, இதுக்கு அடுத்த நகர்கட்டு என்ன, 41 குடும்பத்தை இப்ப போய் மீட் பண்ண போறாரு. இன்னைக்கு 15 மினிட்ஸ் பேசியிருக்காரு. எல்லார் குடும்பத்துக்கும் 20 குடும்பத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெளியே வரும். ஸோ அது கூட பாருங்க, அது யாருக்குமே அவ்வளோ தெரியாது. சில பேருக்கு தான் தெரியும். சரி, அவ்வளோ காமா யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாமே அப்படியே கும்பலா போயிட்டு தான் நானும் வரேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எல்லா வீட்லயும் இருக்காரு, ஒரு அண்ணனா தம்பி எல்லா வீட்லயும் இருக்காரு. அது சில பேருக்கு புரியாது, புரியும் போறது இல்லை. அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. இந்த கோர்ட்டு சிபிஐக்கு மாத்தினது ரொம்ப சந்தோஷம். இதோட இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது மாதிரி உயிர்கள் எங்குமே போகக்கூடாது.
ஏன்னா 41 உயிரன்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது நடந்துச்சு, அது விஜயன் பிரச்சாரத்தில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாங்க. கூட்டத்துக்கெல்லாம் குழந்தையோ இல்லை ரசத்துல பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தே கூட பார்க்கலாம். அது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா நம்ம பண்ற தப்பு தான் விஜயனாக்கு பாதிக்கும். ஸோ நம்ம மேல நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உயிர் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு இனி வரப்போற நாட்கள் அந்த கூட்டம்லாம் இருந்தா தயவு செஞ்சு வராதுங்க. வரீங்க லாங்ல இருந்து பாருங்க, அவ்வளவுதான். பார்க்க முடியல வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டுல போய் டிவியில பாருங்க, ரொம்ப ஈஸி. டிவியில நல்லா ஜூம் பண்ணி காட்டுறாங்க. நான் நேர்ல பார்க்கறதுக்கும் வீடியோ பார்க்கறதுக்கும் ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? முக்கியமா குழந்தை லைட்னு வராதிங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கப்புறம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க எதுக்கு கூட்டத்துக்கு வரணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி பிளாக் மார்க் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்டுக்கணும். மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரிங்க, என்ன வேணா சொல்லுங்க. 26ல மக்கள் யார் ஓட்டு போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அது யாராலையும் தடுக்க முடியாது. இது அவங்க கை, அவங்க யாருக்கு அமுத்தணுன்றது தெரியும். அது 26ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியும் சரி, இதுக்கு வரப்போற அவங்க கனவுலாம் காண்றாங்க. அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. சும்மா இந்த 6 மாசம் வச்சு ஓட்ட வேண்டியதுதான். 27 அண்ணன் சிஎம் ஆவாரு. அது மக்கள் கிட்டே இருக்கு, எங்க அண்ணாரு இளைஞர்கிட்டயா இருக்கு. அவர் கண்டிப்பா நாங்க உட்கார வைப்போம். ஒரு 26ல அண்ணன் சிஎம்மா தான் பார்க்க போறோம். இனி வரப்போற காலங்கள்ல அரசியல் எப்படி போகுது, இனி அரசியல் சுத்தி தான் இருக்க போகுது. விஜயமாவை இல்லாம ஒரு அரசியல் இனி கிடையவே கிடையாது. அவர் வெளியே வரலன்னு நினைக்கிறீங்க, வருவாரு. எல்லாருக்கும் ஒரு சுல் கெடுக்க போறாரு. அது வேற மாதிரி இருக்க போகுது. இதை விட அரசியல், இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியலுக்கும் விஜயனாக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வெளியே வர விஜயனாக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இனி பொறுமையான இருக்கிற மாதிரி இல்லை, இனி வேற மாதிரி இருக்க போகுது அந்த அரசியல். அது நீங்களும் பார்க்க போறீங்க, தமிழ்நாடே பார்க்க போகுது. அதுக்கு அவ்வளோ இருக்கும். இந்த பர்சன்டேஜ் வச்சு, இந்த கூட்டணி வச்சுலாம் இங்கே ஆட்சி கிடையாது. மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணா மட்டும்தான் அது ஆட்சியாவே மாறும். அதுக்கு நம்ம சப்போர்ட்டா விஜயனாக்கு இருப்போம், இருந்துட்டு இருக்கோம், எப்பவுமே இருப்போம். ஏன்னா குட்டீஸ்ல இருந்து ஹை வரைக்கும் விஜயனா இல்லாம இல்லைங்க. அது சில பேருக்கு புரியவும் போறது இல்லை. இப்போ சொல்றதுதான் இது. பார்க்கலாம் இனி வரப்போற நாட்கள்ல அது எப்படி கடந்து போகுதுன்னு. கூடி சீக்கிரம் அண்ணன் 41 மாவட்டம் ஊருக்கு குடும்பத்துக்கு போறாரு. அதுக்காக நானும் வெயிட் பண்றேன். அவரோட கஷ்டத்துல நம்ம துணையா நிக்கணும், எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். இந்த பிரச்சனையை சிபிஐ கொண்டு போனது ரொம்ப நன்றி. இது நல்லபடியா விசாரிச்சு மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுத்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதுக்கு யாரு காரணம்ன்றது வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 தான். வாட்டர் கேன் தூக்கி வச்சது யாரு, செருப்பு தூக்கி வச்சது, இபி கட் பண்ணது யாரு, ஆம்புலன்ஸ் விட்டது யாரு, இதெல்லாம் வெளியே தெரியணும். இதை நல்லபடியா சிபிஐ கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்க நம்புறோம். அதுக்காக ரொம்ப நன்றி. இனி விஜயனாக்கு நம்ம இருப்போம். நல்லதா நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.